ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். ஹை ப்ரோட்டீன் இட்லி செய்ய போகிறோம். உடல் எடையை குறைக்க உதவும். இப்போ 2 கப்பு ராகி போட்டுக்கிறோம், 1/2 கப்பு அரிசி, 1/2 கப்பு உளுந்து. எந்த கப்பில் நம்ம ராகி எடுத்துருக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம 1/2 கப்பு உளுந்தும் 1/2 கப்பு அரிசியும் போட்டு நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிடுச்சுப்பா. இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணுறப்பா, நான் மிக்சிலேருந்து அடித்து கொண்டு வந்திருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிடுவோம். இந்த அப்படி அடிச்சிருக்கோம். நீங்கள் தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி எதுவும் ஊற்றலை, அதிலே எனக்கு தண்ணி இருந்தது, அதனால் நான் ஊற்றலை. நீங்கள் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும் இட்லிக்கு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் வெயிட் லாஸ்னால நான் பிங்க் சால்ட்டு போட்டிருக்கேன். இதை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படி வச்சிடணும். அது பொங்கி வரும். அப்புறம் அதுக்கடுத்து நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிப்பேன். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மாவு நல்லா பொங்கி இருக்கு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிடுவோம். இப்போ இட்லி தட்டு இருக்கு. இப்போ நம்ம இது வந்து அப்படியே மாவு ஊற்றினோம்னா இது வந்து வராது. அதனால கொஞ்சோண்டு எண்ணெயை தொட்டி இப்படி தடவிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். எண்ணெய் சும்மா தொட்டு தடவைனா போதும்பா. மாவு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இட்லி சட்டுக்குள்ளே இறக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இட்லி வெந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்கு. வெந்துருச்சுப்பா இட்லி. இப்போ மாவுனா உங்களுக்கு கொட்டிக்கிட்டு வரும். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டு எடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம துணியில் போடலை. துணியில் போடாதனால நம்ம வந்து இதை ஆற விட்டு எடுத்தால் தான் கரெக்டாக ஒரு இட்லி. இப்போ இட்லி ஆறி இருக்கும். இப்போ இட்லியை எடுத்துடலாம். ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்துக்கணும். ஹை ப்ரோட்டீன் இட்லி ரெடி ஆயிடுச்சு. ராகி இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் வயிறு ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ரொம்பவும் பசிக்காது. அதனால் வெயிட் லாஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்